பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா ஷாபானுடைய கடைசியை நெருங்கி இருக்கோம். அதுவும் 23, 24, 25வது நாட்களை நம்ம நெருங்கி கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு ரமலானே ஆரம்பிக்க போகுது. இந்த ஷாபான் மாதமே ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் தான். இதுல நம்ம எவ்வளவோ அமல்கள் எல்லாம் செஞ்சிருப்போம். பராத்துடைய இரவல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அமல்கள் எல்லாம் நம்ம செஞ்சிருப்போம். இந்த கடைசி நாட்களையும் விட்டுறாதீங்க. ஏன்னா சிலர் ஆரம்பத்துல செய்வாங்க, விட்டுருவாங்க. சிலர் சிறப்பான நாட்கள்ல மட்டும் செய்வாங்க, விட்டுருவாங்க. ஆனா கடைசி வரையும் நம்ம செய்வது ரொம்ப முக்கியம். கடைசி நேரத்துல கூட செய்யறவங்களுக்கு அதிகமான நன்மை இருக்குது. அதனால உங்களுடைய துவாக்கள் எல்லாம் இந்த மாதம் முழுவதும் நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, அது அனைத்தும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு இப்போது நீங்க கேட்டுக்கோங்க. இன்னும் இந்த நாட்கள்ல ரமலானுக்கானதையும் சேர்த்து கேளுங்க. ஏன்னா நமக்கு ரஜப்ல இருந்தே ரமலானுக்காக துவா கேட்க சொல்லி நம்ம துவாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ரஜபு ஷாபான்ல பரக்கத்தை கொடுத்து ரமலானை அடைய செய்ய நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி ஷாபான் வரும்போதே ரமலானுக்கான துவாக்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரிதான் இப்ப கடைசி வரும்போது ரமலான் எனக்கு சிறந்ததா அமையணும், எந்த சிரமமும் இல்லாம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லபடியா இந்த ரமலானை நாங்க கடக்கணும் ரஹ்மானின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கோங்க. ஒரு சோதனையும் இல்லாம நம்ம ரமலானை அடையணும், ஒரு சோதனையும் இல்லாம ரமலானை நம்ம கடக்கணும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்ப நீங்க கடைசியாக பாத்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து துவாக்களும் கபூலாகிறதுக்காகவும் ரமலானுக்கு முன்னாடியே நம்ம தேவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காகவும் இந்த ஒரு இஸ்மையை ஓதிக்கொள்ளுங்க. 3 நாளுமே நியத் வச்சு யா முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த சிறப்பு திருநாமத்தை ஓதிக்கொள்ளுங்க. 220 முறை ஓதுங்க. நிச்சயமாக ஒரே அமர்வுல ஓதிடலாம். இதெல்லாம் 2-3 நிமிஷம் கூட இதெல்லாம் ஓதற்காகாது. வெறும் 2 நிமிஷத்துல இவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னா இதை விட சிறந்த அமலுக்கு நம்ம எங்க போறது? நீங்களே சொல்லுங்க. ஒழு இல்லாதவங்க, தொழுகை இல்லாதவங்களும் மோதிக்கொள்ள முடியும். அதனால நீங்க எந்த நேரம் டைம் இருக்கோ அந்த நேரம் உட்காந்து ஏன் முஜீபுன்னு சொல்லிட்டு ஒரே அமர்வுலயே நீங்க 220 முறை ஓதிவிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க. ஷாபானை பத்தியும் ரஜபை பத்தியும் இந்த இடத்துல நம்ம கேட்டு, யா அல்லாஹ் நான் நிறைய செஞ்சிருந்தேன் அமல்கள்லாம், அதுல இருக்கிற பிழைகளை மன்னிச்சு என்னுடைய அமல்களை ஏத்துக்கோன்னு சொல்லுங்க. அதே மாதிரி ரமலானுக்குன்னானதையும் கேட்டுக்கோங்க. அப்புறம் உங்க தேவையும் அடைய செய்யணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. நான் கவலையோடு நோன்பு வைக்கக்கூடியவளா இருக்கக்கூடாது, என் தேவைகள்லாம் நிறைவேறி சந்தோஷத்தோட நன்றியோட நான் நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க துவா செஞ்சு கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடந்த ரமலான் நோன்பை இந்த ரமலான் வர்றதுக்குள்ள முடிச்சிருவாங்க. அதனால இந்த ஷாபான் மாசத்துல நம்ம கலா செய்ய வேண்டிய நோன்புகள் எல்லாம் கலா செஞ்சிடணும். இதுவரையும் நான் போன வருஷம் விட்ட நோன்பு நான் வைக்கல அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த வருஷம் என்ன பண்ணுங்க, இப்ப ஷாபான் இன்னும் 1 வாரம் இருக்கு, அதுக்குள்ள என்ன பண்ணுங்க, கலா செஞ்சிருங்க. கண்டிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7 நோன்புலாம் விடுபட்டு போயிருக்கும். அந்த 7 நோன்பை நீங்க இப்ப வச்சிடலாம். ஏன்னா இந்த மாசத்துல நோன்பு வைக்கிறது ரொம்ப நன்மை, அதுவும் சுன்னத்தா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த மாசம் நோன்பை விடாம வச்சிருக்காங்க. அதிகமான இடத்துல, அதாவது ரமலானுக்கு அடுத்தபடியாக வச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா வச்சுக்கிட்டே இருப்பாங்களாமா, இவங்க விடவே மாட்டாங்களான்னு நினைப்பாங்களாமா. அப்புறம் விட்டுட்டே இருப்பாங்களாமா, இவங்க வைக்கவே மாட்டாங்களான்னு சஹாபாக்கெல்லாம் நினைப்பாங்களாமா. அந்த மாதிரி மாத்தி மாத்தி இந்த ஒரு மாசமும் ரமலானுக்கு அதிகப்படியாக அடுத்தபடியாக இதை வச்சிருக்காங்க. அதனால இந்த மாசத்துல நீங்க நோன்பு வைக்கிறதுல பல சிறப்பு இருக்கு. நபியுடைய சுன்னத்தாக இருக்கு. இது உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். அதுக்கப்புறம் ரமலானுக்கு அடுத்தபடி அதிகமா நம்ம நோன்பு வச்ச சிறப்பை இதை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பரல் நோன்பை கலா செய்வதற்கு இது சிறந்த நேரமாக இருக்கு. ஒரு நோன்பு அடுத்த நோன்பு வர்றதுக்குள்ள நம்ம முடிக்கிறது தான் நம்மளுடைய வாழ்நாட்கள்ல பெரும் நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா யாருக்குமே எவ்வளவு ஆயுசு இருக்குன்னு தெரியாது. சேர்த்தி வச்சோம்னா நம்மளால கண்டிப்பா செய்ய முடியாது. அதனால போன வருஷத்த நோன்பையும் என்ன பண்ணிருங்க, இப்பவே வச்சிருங்க. இப்ப நான் இந்த வீடியோ புதன்கிழமை போடுறேன். நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, நீங்க வியாழக்கிழமை கூட சஹர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் இப்ப நான் நினைவுபடுத்துறேன். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு வச்சீங்கன்னா ஒரு 4-5 நாள் வச்சீங்கன்னா கண்டிப்பா நோம்பெல்லாம் என்ன ஆயிரும், பழைய கலாவெல்லாம் முடிஞ்சிரும். பரல் நோன்பு வைக்காம விடவே கூடாது. கலா செஞ்சது ரொம்ப அவசியமாக இருக்கு. அதனாலதான் நம்ம அதை நினைவுபடுத்துறோம். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.